ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். டிபிவி சீரீஸில் ஜூரா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. உண்மையாகவே இந்த கேரக்டருக்கான ஹைப்பை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கேரக்டரை பார்த்தப்போ இது ஏதோ அந்த ஆர்க்காக உருவாக்கப்பட்ட வில்லன்னு எல்லாருமே நினச்சிருப்போம். பட் போகிற போக்க பார்த்தா நருட்டோ சீரீஸில் எப்படி ஒபிட்டோ இருந்தாரோ அதே மாதிரி பொருட்டோ சீரீஸில் ஜூரா இருக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிற இந்த ஜூராவோட முடிவு என்னவா இருக்கும்? ஜூரா அவர் நினச்ச மாதிரியே நருட்டோவை டெவார் பண்ணிடுவாரான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷின்ஜுனா யாருன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். வார் ஆர்க்கில் ஜூபியை நருட்டோ சாஸ்கே டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜூபி ஏர்த்தில் அப்பியர் ஆகியிருக்கு. இதை பொருட்டோவில் நமக்கு காட்டினாங்க. இந்த ஜூபி எப்படி அப்பியர் ஆச்சு? ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி போய் நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியவே காரா ஆர்கனைசேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்களான்னு நினச்சா அது தப்பு. நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியோட ஏஜுங்கிறது அதிகம். இந்த ஜூபி ஒரு கிட் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இப்படி ஒரு கிட் ஜூபியாக பார்த்து தான் ஏர்த்துக்கு இந்த காரா ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் கிட் ஜூபி பெருசாக ஒன்றும் அட்டாக் பண்ணாது. கொண்டு வர்றதும் ஈஸின்னு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. கிட் ஜூபின்னு சொல்லும்போது முதல்ல இதை யார் ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கிறது பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் கோடுன்னு சொல்கிறாங்க, இஷிக்கி அமடோன்னு ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸை வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஜூபியை டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு ஜூபி. சில பேர் இது அமடோ பண்ண சைபாக்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் டிவைன் ட்ரீஸ், டிவைன் பீயிங்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இதை இவங்க எங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதை இவங்க ஒட்சுசுக்கி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும். ஆமாம், இந்த டென்டைல்ஸோட ஆர்ஜின்ஸ் பற்றி நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணலைனாலும் இதுங்களை ஒட்சுசுக்கியால் ஈஸியாக கொண்டு வர முடியும்னு நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. மொமோஷிக்கியோட இன்ட்ரோ அப்போ கூட ஏகப்பட்ட டிவைன் ட்ரீஸை காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இவர் டென்டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த டென்டைல்ஸுங்கிறது ஒட்சுசுக்கீஸ்க்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறத இது மூலமாக ரிவீல் பண்ணுறாங்க. பட் இதை இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற எல்லா விஷயமும் நமக்கு ஃப்யூச்சரில் தான் ரிவீல் செய்யப்படும். இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஜூபிஸை இவங்க கொண்டு வந்து ஒட்சுசுக்கி டைமென்ஷனில் வச்சுருக்காங்க. இதை வச்சு இஷிக்கி வேறு பிளானை போட்டிருப்பாரு. பட் அதுக்குள்ளே அவருடைய கதை முடிய கோடை அந்த ஜூபியை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருப்பார் இஷிக்கி. அதனால் கோடு இந்த டென்டைல்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ண நினச்சிருப்பார். அப்போ தான் அவரோட கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி இதுங்க எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிடுறாரு. இப்படி பண்ணுறது மூலமாக ஹியூமனாய்ட் டென்டைல்ஸ் உருவாச்சு. இதுங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஸ்லேவ்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஜூரான்னு சொல்லப்படுற இந்த டென்டைல்ஸ் மற்ற எல்லாத்துல இருந்தும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, மற்ற எல்லாமே வெறும் ஒரு வைல்டு கிரியேச்சராக இருக்கும் பொழுது இந்த ஜூரா டென்டைல்ஸோட கோராக இருந்திருக்கு. இந்த கோரில் என்ன இருக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த டென்டைல்ஸோட கான்ஷியஸே இந்த ஜூரா கிட்ட தான் இருக்குது. இவனுக்குள்ள போக போக ஒரு ஆல்டர் ஈகோ பில்ட் ஆகுது. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அப்படியே நாலேஜுங்கிறது அதிகமாகி இந்த ஷின்ஜூஸுங்கிறவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக ஏர்த்தில் இருக்காங்க. இப்படி தான் ஷின்ஜூஸ் உருவானாங்க. இப்படி உருவான ஷின்ஜூஸ்க்கு டெவாரிங்கிற சென்சேஷன் வருது. அதாவது அதுங்களுக்கு சில பல காரணங்களுக்காக ஒரு சிலரை டெவார் பண்ணணும்னு தோணும். அப்படி பண்ணால் அவங்களுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த ஷின்ஜூஸ்க்கு கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அவங்களோட டார்கெட்டை டெவார் பண்ணதே இல்லை. மாமுஷி கூட ஆல்மோஸ்ட் தோக்க போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் யார் வேணால் தோக்கலாம், ஜூரா அவரோட டார்கெட்டை மிஸ் பண்ணவே மாட்டார். அப்போ ஜூரா நருட்டோவை கொன்னுருவாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஜூராவோட விஷயத்தில் என்ன ஆகுங்கிறத பற்றின சில சுச்சுவேஷன்ஸை பார்ப்போம். சிச்சுவேஷன் 1. ஜூரா செம பவர்ஃபுல் கேரக்டராக, யாருமே அழிக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கார். இவர் இப்படியே தான் சீரீஸ் முழுக்க இருப்பார். பட் இவருக்கான டவுன்ஃபாலுங்கிறது கவாக்கியால் தான் நடக்கும்.
அதாவது ஜூராவோட இந்த டார்கெட்டுங்கிறது நருட்டோ தான். பட் நருட்டோவை கவாக்கி சீல் பண்ணிட்டதால இப்போ அவரால் நருட்டோவை கண்டே பிடிக்க முடியலை. இதனால் ஜூரா ஒரு அதிரடி முடிவை எடுத்திருப்பாரு. நருட்டோ இல்லைன்னா என்ன, ஹிமாவரி பொருட்டோ இருக்காங்களே, இவங்களை இனிமேல் நான் ஹண்ட் பண்ணுவேன், இவங்க மூலமாக நருட்டோ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடும்னு ஜூரா நினைக்கிறாரு. இதனால தான் இவர் ஹீமா பொருட்டோ எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் வம்பிழுக்கிறாரு. ஆனால் எப்படியோ ஒரு கட்டத்தில் ஜூராக்கு கவாக்கி நருட்டோவை சீல் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கவாக்கிக்கும் ஜூராக்கும் ஒரு ரைவல்ரி போகும். இதுக்கு இடையில அமடோ கவாக்கிக்கான இன்னொரு பவர் அப்ஸை கொடுக்க போகிறாரு. இந்த பவர் அப்ஸ் கவாக்கியோட கோகோகன்னை அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, பட் கோகோகனுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நிறைய பேட்டர்ன் இருந்திருக்கும். இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு இதை யூஸ் பண்ணுற யூசர்ஸோட பவர்ஸும் அதிகமாகும்னு சொல்லப்படுது. இதுபடி பார்த்தா கிட்டத்தட்ட 8 பவர் அப்ஸ் கவாக்கிக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பவர் அப்ஸை தான் அமடோ கவாக்கிக்கு கொடுக்க போகிறாரு. அப்போது இதை வச்சு கவாக்கி ஜூராவை கொன்னுருவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. கவாக்கிக்கு என்னதான் இந்த எபிலிட்டிஸ் பெரிய பவர் அப்ஸை கொடுத்தாலும் அமடோ சொன்ன மாதிரி அதை இவரோட பாடி தாங்காது. இதனால் கவாக்கி ஜூராக்கான ஒரு பேட்டலில் கவாக்கி எக்ஸாஷனாக அதிக வாய்ப்பு இருக்குது. கவாக்கி ஜூரா கையில் வகையாக சிக்கிடுவார். அப்போ அவர் நருட்டோவை வெளியே எடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ண அப்போ பொருட்டோ வந்து சண்டையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். பொருட்டோ இதில் ஜெயிப்பாரான்னு கேட்டால் பொருட்டோவும் ஜூரா கையால் தம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் டீம் போட்டு ஃபைட் பண்ணால் கூட இதில் ஜெயிக்க முடியாது. இதுக்கப்புறம் சரடா மிட்சுகின்னு மொத்த டீமும் வருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜூராவை பீட் பண்ண தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணாதான் ஜூரா கடைசி வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் வில்லனாகவே இருந்தாருங்கிற ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். இப்படி ஜூரா இறந்த அப்புறம் அவரோட பாடியை கவாக்கி அப்சர்வ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணதுனால கவாக்கி அல்டிமேட் ஓவர் பவர்டாக மாறிடுவார். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி இவர் மொத்த ஷினோபி வேர்ல்டையும் அழிப்பாருன்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. சிச்சுவேஷன் 2. இங்கேயும் ஜூரா அன்ஸ்டாப்பபிளாக தான் இருப்பார். லீஃப்லெஸ் டீமால் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த 2 சுச்சுவேஷனுமே ஒரே பேட்டிலை நோக்கி தான் போகுது. ஆமாம், கவாக்கி வர்சஸ் ஜூரா பேட்டில் தான் சொல்கிறேன். இந்த சுச்சுவேஷன்லையும் கவாக்கி அமடோவை மிரட்டி பவர் அப்ஸை வாங்க தான் போகிறாரு. இங்கேயும் கவாக்கிக்கு கோகோகன் அப்கிரேட் தான் கிடைக்க போகுது. இதை வச்சு தான் கவாக்கி இங்கேயும் சண்டைக்கு போகிறாரு. பட் இந்த ஃபைட்க்கு ஜூரா மட்டும்தான் வருவார். இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில் ஜூரா மட்டும்தான் ஷிஞ்சுவாக இருப்பார். மற்ற எல்லா ஷிஞ்சுஸும் இறந்து போயிருப்பாங்க. ஹிடாரிலாம் சரடாக்காக ஜூராவை பெட்ரே பண்ண போகிறாரு. ஏன்னா இவருக்கு டீப் டவுனில் சரடா மேலே பாசம் இருக்குமாம். இதனால் இவர் சரடாவை ப்ரொடெக்ட் பண்ண ஜூரா இவரை டெவார்ட் பண்ணிடுவார். இதனால் சரடா அவங்களோட அடுத்த எம்எஸ் எபிலிட்டியை அவேக் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இதனால் ஹிடாரி இந்த பேட்டிலில் இருக்க மாட்டார். சரடாவும் அவங்களோட புது பவர்ஸோடு இருப்பாங்க. ஹிடாரிக்காக ரிவெஞ்ச் எடுக்க ஜூராவோட சண்டை போட அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜூரா வர்சஸ் கவாக்கி பேட்டிலில் சரடாவும் ஜாயின் ஆவாங்க. இப்படி சரடா, ஜூரா, பொருட்டோன்னு எல்லாருமே சேர்ந்து ஜூராவை ஃபைட் பண்ணியும் அவர் தோக்க மாட்டார். இவங்க எல்லாரையும் அடித்து போட்டு கவாக்கியை அவரோட டைமென்ஷனை ஓப்பன் பண்ண சொல்லி நருட்டோவை வெளியே எடுப்பார். ஆனால் அப்போதான் நருட்டோ அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனை யூஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், டாக்னோ ஜுட்சுவை போட்டு ஜூராவோட மனசையே நருட்டோ மாற்றுவாருன்னு சொல்லப்படுது. இதனால் ஜூரா நல்லவனாக மாறிடலாம். இது உடனே நடக்கலைனாலும் போக போக ஜூரா சேஞ்ச் ஆகிடுவாராம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு சுச்சுவேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜூரா வர்சஸ் எவ்ரி ஒன் பேட்டில் போகும்போது ஒட்சுசுகியோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமா. இதனால் இந்த பேட்டில் ட்ரால முடியுமா. இந்த ஒட்சுசுகிஸ் ஜூராவை விடவும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். ஆல்மோஸ்ட் ஜூராவே சாகர நிலைமைக்கு போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆவாராம். அதுக்கப்புறம் ஜூராக்கு இருக்கிற எனிமியும் ஒட்சுசுகியாக தான் இருக்கும். லீஃப்லெஸ் டீமுக்கு இருக்கிற எனிமியும் ஒட்சுசுகியாக தான் இருக்கும். இதனால் இவங்க 2 பேரும் டீம் போட்டு ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஒட்சுசுகிஸோட ஃபைட் பண்ணுவாங்கன்னும் இந்த டைம்லலாம் ஜூரா ரொம்ப நல்லவராக மாறிடுவாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சுச்சுவேஷன்ஸில் எது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.